ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, சுண்டக்காய் கறி எப்படி வைக்கிறதுன்னு நான் ஒன் பை ஒன்னாக பண்ணுறேன். நீங்கள் பார்த்து நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுண்டைக்காயில் காம்பை எடுத்துருங்க. காம்பை ஃபுல்லாக எடுத்துட்டு இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். சீரகம், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உளுந்து கொஞ்சமாக, அப்புறம் கடுகு வந்து 1 டீஸ்பூன் போடுங்க. இப்போ இந்த சுண்டைக்காயை நல்லா போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடுங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வதங்கும், டேஸ்ட்டு வரும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கோகனட் பேஸ்ட்டு நான் வெறும் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். அதை நீங்கள் இந்த மாதிரி நடுவில் வச்சு இப்போ நான் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகம், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன் போடுங்க. உப்பு. இதை அப்படியே நடுவுலையே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, இதை அது மேலே வச்சுடுங்க. இந்த மாதிரி சுண்டைக்காய் கசப்பே தெரியாது, உங்களுக்கு கசக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். அதில் கூட கொஞ்சம் நீங்கள் மிளகா போட்டுக்கலாம், ஏன்னா கசப்பு தெரியாமல் இருக்கணும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கசக்காது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டுறலாம். நல்ல வாசனை வருது. இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயம், இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். கருவேப்பிலை கொஞ்சம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போது கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து இது வற்றி இந்த பாருங்கள். இப்போ சுண்டை வத்தலாக வந்துருச்சு பாருங்கள்.